என்டிஏ கூட்டணிக்கு விஜய் நோ சொல்லிட்டாரு, எங்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருப்பதை வந்து இந்த தீர்மானம் காட்டுதான். அதாவது விஜய் வந்து அவர் பேசாமலாம் நம்ம சொல்லல. அவர் யாருக்கிட்ட எந்த டைமில் எத்தனை பேர்கிட்ட பேசினார், அதுக்கு பிறகு எத்தனை தடவை நடந்தது, அப்புறம் எடப்பாடி அவர்கிட்ட ஃபோனில் பேசினது, இன்னும் பலர் வந்து எடப்பாடிகிட்ட இந்த விஷயம் ரிப்போர்ட் ஆனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு, பேச்சுவார்த்தையில் போகுது. நான் அப்போ கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், 75% அவர் நகர்ந்துட்டார், 25% என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. திமுக ஸ்லீப்பர் செல்லில் இருக்கிறவங்க அவரை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சைடு போகக்கூடாது, அதில் ஏதாவது மாற்றி முடிவெடுத்தால் எடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவர் அங்கே நகர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் அவர் வந்து பேச்சுவார்த்தைகள்ன்றது போய்கிட்டு தான் இருந்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ பேச்சுவார்த்தைகள் முடிந்து ஒரு நானும் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் இன்றைக்கே அவர்கள் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா 2 காரணம் இருக்கும். ஒன்று, அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் தனியாக நிற்கிறது தான் பெட்டர்னு அவரை நகர்த்தி கொண்டு போகலாம். ஓகே, அதற்கு அவர்களுக்கு சில லாபங்கள் வரலாம். இன்னொன்று, நம்ம பேச்சுவார்த்தை போய்கிட்டு விட்டோம், இந்த இதை முடிவு கொண்டு வருவோம், டிசம்பர் ஜனவரியில் பேச்சுவார்த்தை போகணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தகவல், துணை முதல்வர் இவர் கேட்குறது, அவர்கள் வந்து சீட்டு தரோம், துணை முதல்வர்லாம் தர முடியாது, ஆட்சி ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்ற மாதிரி தான் போகுது. அதனால் இதில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்க அவங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறதுக்கு கூட இதை கொண்டு வரலாம். ஓகே, அப்படியும் இருக்கும்ல, தனிச்சு நிற்கிறோன்னா அப்போ கொஞ்சம் இறங்கி வரலாம்ல, என்னங்க பண்ணிட்டீங்க அது மாதிரி அறிவிக்கிறீங்க. அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். ஓகே, அதனால் இன்றைக்கி இதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம முடிவுக்கெல்லாம் வர முடியாது. 3 ஆப்ஷன் தான். ஒன்று, இவர் கூட இருக்கிறவங்க தனிச்சு நின்னா தான் கரெக்டுங்கன்னு சொல்லி இவரை தனியாக இழுத்துட்டு போகலாம், அவர்களுக்கு சில லாபம் இருக்கும். இல்லை டிஎம்கே ஸ்லீப்பர் செல்ல 2-3 பேர் இருக்கிறாங்க உள்ளது, அந்த நடக்கலாம். இன்னொன்று, அப்புறம் அறிவிச்சிக்கலாம், அப்படி இப்போ வந்து வாயடைக்கலாம், எதையாவது தொங்கலில் விடலாம் அப்படின்னு. 3வது, இவர்களுக்கு டிமாண்ட் தரத்து கூட இப்படி ஏதாவது அறிவிச்சா துணை முதல்வர் வரலான்னு கூட சொல்லலாம், அப்படி ஏதாவது இருக்கும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே.